நமஸ்காரம். ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி, இப்படி பல பெயர்களாலே வழங்கப்படும் கண்ணன் பிறந்த நன்னாள். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேன்னு பெரியாழ்வார் பாடுகிறார். பிறந்தது மதுரா நகரத்தில் இருந்தாலும் அவன் பிறந்தான் ஊரே கோலாகலமாக கொண்டாடினது ஆய்ப்பாடி. அதுதான் கோகுலம். யமுனா நதிக்கு இக்கரையில் மதுரையும் அக்கரையில் அதை தாண்டி கோகுலமும் உள்ளன. ஆவணி மாசம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, நடு இரவு பொழுதில் கண்ணன் அவதரித்தார். இன்று பாரத தேசமெங்கும், ஏன் உலகமெங்கும் கிருஷ்ண பக்தர்கள் அனைவரும் ஜென்மாஷ்டமியை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். மாலை நேரத்தில் பூஜை தொடங்கி கிட்டத்தட்ட நடுநிசி வரை நடக்கும். கண்ணனுக்கு தொட்டிலிடுவார்கள், தாலாட்டு பாடுவார்கள். நிறைய திருப்பணியாரங்கள், பக்ஷணங்களை பண்ணி சமர்ப்பிக்கிறோம். கிருஷ்ணன் வடமொழியில் திருநாமம், கருப்பானவர்னு பொருள். மற்றொரு பொருள் கிருஷித் பூவாச்சக சப்தா. கிருஷி என்பது பூமியை குறிக்கும், நகா என்பது ஆனந்தத்தை கொடுப்பவர். பூமியில் உள்ளாருக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர். தன்னுடைய விளையாட்டுகளாலே, புஞ்சிரிப்பாலே, திருமேனி அழகாலே, தன்னுடைய உபதேசத்தாலே, ஏன் தன் அவதாரத்தாலே அனைவருக்கும் ஆனந்தம் அளிக்கிறார். அதே தமிழில் கண்ணன் என்று உயர்ந்த சொல். அந்த சொல்லுக்கு இரண்டு பொருள்கள். ஒன்று கண்ணன், கண் அழகு உடையவர், அழகான கண்களை கொண்டவர். உபனிஷத்துக்கள் சொல்லும்போது தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்று ஓதுகின்றன. மலர்ந்த இரண்டு தாமரகளை ஒத்த திருக்கண்கள் கொண்டவர். கண்ணழகர் என்றே சொல்லலாம். இது ஒரு பொருள். கண்ணன் என்பதற்கு கண்ணழகன். கண்ணுக்கு அழகு ஒரு புறம் என்றால் அந்த கண்ணுதானே கட்டாட்சிக்க வேண்டும். நம் அனைவரையும் நமக்கு சத்துவகுணம் வளர வேண்டும், மோட்சத்தில் விருப்பம் வர வேண்டும், பக்தி வளர வேண்டும். இதற்கெல்லாம் அந்த கண்களால் தான் அவர் கட்டாட்சிக்க வேண்டும். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ என்று ஆண்டாளுடைய பிரார்த்தனை. மெதுமெதுவே தாமரை அலறுகிறா போலே கண் இமைகளை திறந்து நம்மை நோக்க வேண்டும். மற்றொரு பொருள், கண்ணன் என்பதற்கு காப்பாளன், ரக்ஷகன் என்று பொருள். கண் என்னும் தமிழ் சொல் காப்பு, காப்பவர் என்னும் பொருளில் வரும். நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணேன் ஆழ்வார் பாடுகிறார். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான். தன்னுடைய அடியவன் வந்துவிட்டால் கண்டிப்பாக ரட்சிக்கிறார். ஆயுதம் எடுத்தும் ரட்சிப்பார், ஆயுதமே எடுக்காமலும் ரட்சிப்பார், சண்டை போட்டும் ரட்சிப்பார், சண்டையை இடாமலும் காப்பார். அதனால அந்த பெருமான் கண்ணன், காப்பாளன் சொல்லப்படுகிறார். பொதுவாக ஆழ்வார்களுடைய பாடல்களில் கண்ணன் சொன்னாலே எளிமை உரைக்கப்படுகிறது, சௌலபியம். எங்கோ வைகுந்தத்தில் இருந்தவர், ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபர்யங்க முத்சிருஜ்ய ஹ்யாகதோ மதுராம்புரி. அவர் வைகுந்தத்திலே இருந்திருந்தால் நம்மால் எட்டக்கூட முடியாது. நாம் எட்டும் அளவுக்கு பற்றும் அளவுக்கு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அந்த இறங்கி வந்த சௌலபியம், எளிமை, அதைத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் நம் கண்ணன் நம் கண்ணன் என்பார்கள்.
ராமன் வாழ்ந்த அயோத்தியில் எல்லாரும் ராமனுக்காகவே இருந்தனர். எந்த விரோதியும் கிடையாது. அனைவரையும் ராமபிரான் தன்னோடு வைகுந்தத்துக்கு அழைத்து சென்று விட்டார். ஆனால் கண்ணன் வளர்ந்த கோகுலத்தில் அப்படி அல்ல. கண்ணன் ஏதோ விளையாட போகும்போது ஒரு கன்றுக்குட்டி வடிவத்தில் அசுரன் இருக்கிறார், வத்சாசுரன். விளாம்பழ வடிவத்தில் அசுரன், கபித்தாசுரன். ஒரு கழுதை வடிவில் அசுரன், தேனுகாசுரன். காளமாட்டு வடிவில் இருந்தான் அரிஷ்டாசுரன். ஏன், பால் கொடுக்கிறேன் வந்த பூதனையே ஒரு அசுர பெண்ணு தானே, விஷப்பால் ஊட்ட வந்தவள். இப்படி கோகுலத்தில் பல ஆபத்துக்கள் இருந்தபடியால் தான் கண்ணன் சொல்லும் போதே அதிக பரிவு வருகிறது. ராமன் சொன்னால் கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் காப்பார்கள். ஆனா கண்ணன் பரிவோடு நோக்கப்பட வேண்டியவர். அவதரித்த கண்ணன், சின்ன கண்ணன். கோகுலத்து மக்கள் எல்லாரும் காண ஆசைப்பட்டனர். ஆனால் பெற்றுக் கொடுத்த மதுரை காண முடியவில்லை. எப்படி ராமன் அயோத்தியில் பிறந்திருந்தாலும் காட்டிலே 14 ஆண்டுகள் இருந்தாரோ, அதுபோல் கண்ணன் மதுரையில் பிறந்திருந்தாலும் பிருந்தாவனம்ங்கிற காட்டில் 10 ஆண்டுகள் இருந்தார். அந்த கண்ணனுடைய அருள் இந்த நன்னாளிலே கோகுலாஷ்டமி அன்றும் ஸ்ரீ ஜெயந்தி அன்றும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணன் பெருமானுடைய திருவடிகளில் பிரார்த்திப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.